ஹலோ பேக்கர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நம்ம வந்து 1K ஃபேமிலி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டால் தான் எல்லாமே நடந்தது. உங்களுடைய பிளெஸ்ஸிங் எப்போவுமே எனக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் மார்பிள் கேக் வீடியோ பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி இந்த பிளெயின் கேக் ரெசிபியோடைய பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கேன். கன்ஃபார்ம் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் அதில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சேம் அந்த வீடியோவில் நான் என்ன ப்ரொசீஜர் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி தான் இந்த பேட்டரையும் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியுன்றதுக்காக அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் வந்து ஆஃப் ஆஃப் தி பேட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1 kgக்கான பேட்டர். ஸோ இந்த மாதிரி பாதி பாதியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து இப்போது கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற கொக்கோ பவுடர் வந்து பார்த்திங்கன்னா வேன் ஹூட்டன். சப்போஸ் உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அது கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட மீடியம் கலரில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. டார்க்காக இருக்குன்னா கம்மியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல். பிளெயின் கேக் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு ஆஃபாக டிவைட் பண்ணதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கொக்கோ பவுடர் பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. வெனிலா பேட்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க டின் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12/9 ரெக்டாங்கிள் டின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெனிலா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு சின்ன சின்ன ரவுண்டாக, அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் வந்து ஊற்ற போகிறோம். நான் இதை ஊற்றுறதுக்கு சேம் சைஸில் இருக்க குழம்பு கரண்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்களும் ஒரே மாதிரி சைஸ் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1 by 1 ஆட் பண்ணிகிட்டே வரும்போது அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சாக்லேட் ஃப்ளேவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 by 1 நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். பட் இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா பேட்டர் வந்து 1 கீழே 1 வந்து அப்படியே வந்து செட் ஆகிடும். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு லேயர் வந்து வெனிலா, அதுக்கப்புறம் சாக்லேட், இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒருத்தவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி கேக் ஜெல் போட்டு பண்ணுற கேக்ஸ் எல்லாமே பேட் ஃபார் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிகிட்ருக்க ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு நான் இல்லை, நிறைய ஹோம் பேக்கர்ஸ் வந்து இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. பெர் கேஜிக்கு வந்து நான் 20 grams தான் கேக் ஜெல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களும் அதே 20 grams எடுத்து யூஸ் பண்ணால் தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு நீங்கள் குத்து மதிப்பாக ஒரு 20க்கு பதிலாக ஒரு 30, 40 அந்த மாதிரி யூஸ் பண்ணாதான் அது பேட் ஃபார் ஹெல்த்து. மெஷர்மெண்ட்டு பேக்கிங்கில் ரொம்பவே முக்கியம். நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன் நிறைய வீடியோஸில். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே ஒரு அளவு இருக்குது. அந்த அளவை மீறி யூஸ் பண்ணால் தான் அது அன்ஹெல்த்தின்னு சொல்லுவோம். சப்போஸ் இப்போ நீங்கள் பேக்கரிக்கு போகிறீங்க, அங்கே போய் பிளெயின் கேக் வாங்குறீங்க அப்படின்னா நம்மளை மாதிரி ஹைஜீனிக்காக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே வேறு ப்ராசஸ். நம்ம ஹோம்மேடில் பண்ணுறது எல்லாமே வேறு ப்ராசஸ். அவங்க பேக்கரியில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அங்கே ப்ரீமிக்ஸ் தான். ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்க நிறைய எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் கேக் ஜெல் வந்து போடுவாங்க. மெயினாக ஹைஜீனிக் இருக்காது. அங்கே போயிட்டு நீங்கள் எனக்கு ஹைஜீனிக்காக தான் வேணும், இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, எனக்கு ரொம்ப ப்ராப்பராக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்களா? நான் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக அதை சொல்லலை. நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை, அதுக்காக தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே அன்ஹெல்தியாக இருக்கிறது தான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். ஹெல்தி வெர்ஷனை யாருமே வாங்கி சாப்பிட்றது கிடையாது. ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஏன் நீங்கள் இவ்வளோ காஸ்ட் வந்து பண்ணுறீங்க, கம்மியாக கொடுக்கலாம்ல. பேக்கரிலாம் 120 ரூபா 100 ரூபாய்க்கே கொடுக்குறாங்க. நீங்கள் மட்டும் ஏன் 200 ரூபா 300 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. அது பேக்கரியில் எல்லாமே ப்ரீமிக்ஸ் தான். தனித்தனியாக டின் வச்சு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. மொத்தமாக பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணுன்ற ஷேப்பில் தான் வந்து கட் பண்ணி எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஐசிங் பண்ணும்போது கீழே இருக்க லேயர் மேலே இருக்க லேயர் மட்டும்தான் நீட்டாக இருக்கும். நடுவில் இருக்க லேயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பீசஸ், சைடு பீசஸ்லாம் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது தெரிய போகிறது கிடையாது. இந்த மாதிரி தான் வந்து பேக்கரியில் பண்ணுவாங்க. ஆனால் ஹோம் பேக்கர்ஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்போது நீங்கள் 2 daysக்கு முன்னாடி எதுக்கு ஆர்டர் கொடுங்கன்னு சொல்கிறது அதுக்காக தான்.
பேட்டர்லேருந்து க்ரீம் வரைக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் வந்து சேல் கொடுக்குறோம். கண்டிப்பாக அதுக்கான ப்ரைஸ் தான் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ 1 by 1 நம்ம ஊற்றிட்டே இருக்கும்போது அதுவே அழகாக ஒரு டெக்ஸ்சரில் ஃபார்ம் ஆகுமா. இப்போ எல்லா பேட்டரையும் நம்ம ஊற்றி முடித்ததுக்கப்புறம் பார்க்கவே இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சாக்லேட் பேட்டர் வந்து காலியாகிடுச்சு அப்படின்னா வெனிலாலேருந்து கொஞ்சமாக எடுத்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் பேட்டர் வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க. பத்தலனாலும் நம்ம வெண்ணிலாலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் வெண்ணிலா தான் மெயினாக நமக்கு தேவை. நீங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஸ்பாயில் ஆகிடும். அதுக்காக தான் இந்த டிப் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 பண்ணிகிட்டே இருக்கும் போது அது அழகான ஒரு டெக்ஸ்சரில் வந்து ஃபார்ம் ஆகும். வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் தென் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் என்னுடைய ரெசிபின்னு இல்லை யாரோடைய ரெசிபி எடுத்தாலுமே அவங்க பண்ணுற ப்ராசஸில் பண்ணால் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக அவுட்புட் வரும். என்னுடைய இதில் கொஞ்சம் மற்ற யூடியூப் சேனல்லேருந்து கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஃபெயிலியரில் தான் போய் முடியும். அது எனக்கு லாஸ் இல்லை, உங்களுக்கு தான் லாஸ். பார்க்கும் போதே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் டின் சைஸ்லேருந்து மெஷர்மெண்ட் வரைக்கும் எல்லாமே கரெக்டாக சொல்லியுமே நிறைய பேர் வந்து மெஷர்மெண்ட் சொல்லுங்கள், டின் சைஸ் சொல்லுங்கள், எவ்வளோ பீஸில் கட் பண்ணுறீங்க, எவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. உங்கள் வீட்டுக்கு நியர்பையில் இருக்க பேக்கரிஸில் போய் ரேட் எல்லாமே விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா நான் கொடுக்குற ரேட் கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். உங்கள் ஏரியா சைடில் எவ்வளோ ரேட் இருக்குதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேலுக்குன்னு கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு பர்பஸ் வந்து இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் பாதியில் பார்த்துட்டு தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் என்ன டின் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பேட்டர், அது 1/2 kgக்கு எவ்வளோ வரும், 1/4 kgக்கு எவ்வளோ வரும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் எல்லா வீடியோவிலுமே முடிஞ்ச அளவுக்கு பிகினர்லேருந்து ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க வரைக்கும் எப்படி பேக் பண்ணலான்ற அளவில் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் இருக்க அதே கண்டென்ட்டை சேம் ரிட்டர்ன் பண்ணிங்க அப்படின்னா யாருக்கும் கமெண்ட்ஸ் பண்ண வேணான்ற ஐடியாவில் வந்து நான் இருக்கேன். ஏன்னா புதுசாக நானும் ஒரு விஷயத்தை கற்றுப்பேன், உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறதுல எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொன்று ரிப்பீட்டடாக வர கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எப்படி உங்கள் ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுன்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் இது வரைக்கும் எந்த ஐடியாவும் பண்ணலை. நம்ம யூடியூப்லேயே கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடலான்ற மாதிரி தான் ஒரு தாட்டில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஆல்ரெடி நான் வ்ளாக் சேனலை வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சப்போஸ் உங்களுக்கும் அந்த மாதிரி என்ன ஐடியா இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லோரையும் மீட் பண்ணுறதுக்கு நானும் ஆவலாக இருக்கேன், நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், குரூப் க்ரியேட் பண்ணலாம். வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் குரூப் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, பட் ஐடியா இருக்குது. உங்களுக்கு அதை விட வேறு எதனா பெட்டர் ஆப்ஷன் இருந்தால் அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள், அதையுமே எக்ஸிக்யூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னென்னா, நீங்கள் ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை இதுக்கு பதிலாக ப்ரீமிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ப்ரீமிக்ஸ் வச்சு சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. டு பி ஃப்ராங்க், நான் எப்போவும் ப்ரீமிக்ஸ் வந்து யூஸ் பண்ணதும் கிடையாது, யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அதை நான் சஜஸ்ட் பண்ணவும் மாட்டேன், நம்மளுடைய சேனலை அப்லோட் பண்ணவும் மாட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னும் சிஸ்டர் வந்து ப்ரௌனிக்கு 1/2 kg அண்ட் 1 kgக்கு வந்து டின் சைஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நான் கமெண்ட்ஸ் எல்லாமே சைடில் வந்து ஆட் பண்ணுறேன். 1/2 kgக்கு 8 inch டின்லையுமே பண்ணலாம், பட் அது ஹைட் வந்து நல்லா கிடைக்கும். உங்களுக்கு ஹைட் வேணாம், கொஞ்சம் பீசஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் 9 inch வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து 1 kgக்கு வந்து இந்த 12/9 ரெக்டாங்கிள் டின் தான் யூஸ் பண்ணுறேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிப்பேன், எனக்கு அது ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த எல்லா பேட்டரும் நம்ம ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணி கைவிடாமல் ஒரே டைமில் வந்து நம்ம போட்டு விடலாம். பட் இந்த பேட்டர்ன் நம்ம பண்ணும் போது கொஞ்சம் கேப் விட்டு பண்ணணும். பேட்டர்ன் வந்து நமக்கு ரொம்பவே அழகாக கிடைக்கும். ஸ்டிக்கு வந்து நல்லா அடியில் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி நல்லா அழகாக ஒரு பேட்டர்ன் வந்து கொடுங்க. பேக் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 45 minutes வந்து டைமர் செட் பண்ணியிருக்கேன். 2 ராடுமே ஆன் பண்ணி தான் பேக் பண்ணியிருக்கேன். 45 minutes கழித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சூப்பராக பேக் ஆகிருக்கும். அது மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம்.
பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பீஸ் போடுற கேக் எதுவாக இருந்தாலுமே கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா தான் வந்து கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கட் பண்ணும்போது மேலே இருக்க லேயர் வந்து தனியாக வந்துடும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டீமோல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சைடில் இருக்க பீசஸ்லாம் நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெயின் பீஸ் வந்து கட் பண்ணுங்கள், இல்லைனா எக் ஸ்மெல் வந்து ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து அன்றைக்கி ஆர்டர் இருக்கும் போது இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். கஸ்டமருக்கு இந்த மாதிரி தான் ஒரு லேயர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ஈச் பீஸ் வந்து 50 to 60 கிராம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 4 பார்ட்டாக நான் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு பீஸும் வந்து கட் பண்ணி எடுத்துப்பேன். அந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு லென்த்துக்கும் 1 இன்ச்சு ஹைட் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி கட் பண்ணும்போது ஒவ்வொரு பீஸும் வந்து 50 to 60 கிராமுக்குள்ளே எனக்கு கிடைக்கும். நம்மளுடைய மார்பிள் கேக் டிசைன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்களுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ட்ரைலே நீங்கள் வந்து கை எடுக்காமல் ஒரே டிசைனாக வந்து கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ரொம்ப போட்டு மிஸ்மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசைன் வந்து மாறிடும். ஸோ நீங்கள் பண்ணும் போதே ஒரே வாட்டிக்கே ரொம்ப அழகாக பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு பீஸும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய கேக் ஆர்டர்ஸ்க்கு வந்து நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு கேக் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா கோயம்பேடு சரௌண்டிங்கில் இருக்கவங்க கீழே கொடுக்குற காண்டாக்ட் நம்பர்ஸில் போய் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌனி அண்ட் டீ கேக் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு கொரியர் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.